வணக்கம். என்டிடிபி நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இனாஃப்க்கு பதிலாக புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா பாரத் பசுதானா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பாரத் பசுதானா அப்படிங்கிற பாருங்கள், இந்த ஸ்பெல்லிங்கில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் அதுதான் வந்து நிற்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆன உடனே ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இது கேட்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் உங்களோட லொக்கேஷன் ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு, அது ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஸ்மால் லெட்டர் TPP 33085 MR2 _ இது வந்து ஐஃபன் கிடையாது, _TN வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸில். கீழே பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா பசுதானா PASHUDHAN123. இங்கே சிம்பிள் அன்லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்க பாஸ்வேர்டு ஷோ ஆகும். ஸோ அப்படியே லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தா இந்த கரண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பசுதானா அதை வந்து போடுங்க. HUDHAN123 போட்டுருங்க. அடுத்ததாக உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டு, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ என்ன பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து TPP 33085 MR2 _TN அப்படிங்கிறத என் பாஸ்வேர்டாக வைக்க போகிறேன். கீழேயும் அதேமாதிரியே TPP 33085 MR2 _TN. பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பசுதானா, கீழே வந்து பார்த்திங்கன்னா TPP 33085 MR2 _TN. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் புதுசாக வைக்கக்கூடிய பாஸ்வேர்டு. இது ரெண்டுமே இப்போ புதுசாக வைக்கக்கூடிய பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ அப்படியே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா OTP வரவே இல்லை அப்படின்னா கீழே பார்த்தீங்களா வெரிஃபை அண்ட் கண்டினியூ கீழே டிட் நாட் கெட் த கோட் அப்படின்னு சொல்லி வருது. கீழே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா OTP மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்காக ஒரு லிங்க் வரும். அதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எகைன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா OTP வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆகும். பாருங்கள், ரீசெண்ட் OTP. ஸோ எனக்குமே வரவே இல்லை. ஸோ அதனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா OTP கொடுக்குறேன். ஸோ 2 நிமிஷம் டைம். OTP வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் டைம். மறுபடியும் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு OTP வரலன்னா மறுபடியும் நீங்கள் ரீசெண்ட் கொடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு டைம் கொடுத்துட்டேன், வரல. ஸோ செகண்ட் டைம் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு OTP வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைலில் போனோம் அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி என்ன, எதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவில் அலாட் பண்ணியிருக்காங்க உங்களை அப்படின்னா எந்த ஏரியாவில் உங்களை அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கீழே தெரியும். தமிழ்நாடு, சேலம் இதில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இதில் கீழே போய் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எந்தெந்த ப்ராஜெக்டில் வந்து உங்களை டெப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னா லைவ்ஸ்டாக் NDDCP அண்டு TCPM-PT ப்ராஜெக்ட், இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரொஃபைல். அடுத்தது வெளியே வந்துடும். ஸோ இங்கே பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டிங்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மில்க் ரெக்கார்ட் ஆடு MR அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மில்க் ரெக்கார்டிங் ப்ரீவியஸ் MR. பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த MR டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் MRக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு மில்க் ரெக்கார்டிங் ஆட் MR அப்படிங்கிறதுல போவோம். போயிட்டு ஒரு டேக் ஐடி நம்ம அடிக்கிறோம். எங்கள் வீட்டு டேக் ஐடின்னு அடிச்சிடறேன். 3801388
751494. ஸோ டைப் பண்ணிட்டு ப்ராசஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்துடுது பெரியசாமி பழனிமுத்து. ஸோ இதை ப்ராசஸ் பண்ணுறோம். அடுத்தது நியூ எம்ஆர் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, கீழே வந்து பார்த்திங்கன்னா நியூ எம்ஆர் இருக்குது. நியூ எம்ஆர் கொடுத்தோம் அப்படின்னா இதுமாரி ஷோ ஆகும். ஸோ பாருங்கள், ஜிபிஎஸ் கோஆர்டினேட் வந்து கீழே டைரெக்டாகவே வந்துருச்சு. எம்ஆர் பார்க்கக்கூடிய டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இன்னைய டேட்டு டேட்டா என்ட்ரி டேட்டு எம்ஆர் டேட். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டா என்ட்ரி டேட்டுங்கிறது நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் எம்ஆர் பார்க்க வேண்டிய டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்குவாங்க. ஒரு டம்மி என்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட போகிறேன். பார்ப்போம். 7:55 வேணாம், 5:55 போட்டுக்குவோம். ஸோ ஈவினிங் எம்ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்லாட் ஈவினிங் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடு இன்றைக்கி ஈவினிங் இன்னும் நான் பார்க்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்லாட்டில் இருக்குது. ஸோ இங்கே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மிஷினோட கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்டு அதில் என்ன அந்த டேட்டா சென்ட் கொடுக்கலையே அதை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மில்க் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அசைன் ஆகிடும். ஸோ இப்போ மிஷினில் நான் கனெக்ட் பண்ண கிடையாது. மேனுவலாக போட்டுருவோம். மேனுவலாக வந்து ஒரு 3.5 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். போட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா டம்மி என்ட்ரி. ஓகேங்களா, இந்த இதுவே பண்ண வேணாம்னு தான் நினச்சேன். இந்த சாம்பிளிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போகிறேன். டேட்டா ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் யூ வாண்ட் டு ஆட் சாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் வந்து நீங்கள் ஆட் பண்ணுமா, ஒரு சில மாடுகள் வந்து சாம்பிள் எடுக்காத நம்ம பண்ணுவாங்க ஒரு சில பேர். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சாம்பிள் ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ், சாம்பிள் கொடுக்குறோம். ஸோ ரெக்கார்டிங் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஈவினிங் தான் ஸ்லாட், இது ஈவினிங் பெண்டிங்கில் இருந்ததுனால. ஸோ சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் ஸ்பாட் டெஸ்டிங் பண்ணுறீங்களா இல்லை லேபுக்கு அனுப்புகிறோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேபுக்கு தான் அனுப்புகிறோம். நம்ம வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை. ஜென்ரேட் சாம்பிள் ஐடி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஐடி. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாம் பாட்டில் ஒரு நம்பர் போடுவோம். 5008 5010 அப்படின்லாம் போட்டுட்ருக்கோம். இதுக்கு மேலே அதுமாரி போட முடியாது. இதில் என்ன சாம்பிள் ஐடி வருதோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீட்டில் எழுதி கூட்டணும். ஸோ இது அடுத்தது லேப், எந்த லேபுக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா சேலம்னு சர்ச் பண்ணி பார்ப்போமா, வரல. தமிழ்நாடு. நேம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன நேம் போடுறதுனே தெரியல. ஸோ இது வந்து எனக்கு புரியல என்ன போடுறது அப்படின்னு. ஓகே, நம்ம இதை விட்டுருவோம், இந்த ஸ்லாட்டை விட்டுருவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா க்ளியராக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த ஸ்லாட் வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இப்போ நான் பேக் வரேன், கேன்சல். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு பின்னாடி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்லாட்டுக்கு போகலாம். கீழே வந்து மில்க் ரெக்கார்டிங் ப்ரீவியஸ் எம்ஆர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஒரு டேக் நம்பர் போட்டுருவோம். போட்டாச்சு. டேட் வந்து ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு கணக்கு பண்ணிக்கோமா. 28 ஜூன் டு டில் டேட், இன்னைய டேட் வரைக்கும் சர்ச் கொடுப்போம். ஸோ காட்டுது, 2 ரெக்கார்டிங் காட்டுது. ஒன்று வந்து 8ஆம் மாதத்து ரெக்கார்டிங், காலைல வந்து 3.35 லிட்டர், ஈவினிங் வந்து 2.75. இது வந்து 7ஆம் மாதத்து ரெக்கார்டிங். ஸோ 20232714. ஓகே, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3.58 2.97. ஸோ இதுமாரி ரெக்கார்டிங் ப்ரீவியஸ் மில்க் ரெக்கார்டிங் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் மானிட்டரிங்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு டேக் நம்பர் கொடுப்போம். புதுசாக பிறந்தக்கான ஒரு டேக் நம்பர் கொடுப்போம். 380138762880 நம்பர் கொடுத்துட்டோம். ப்ராசஸ். ஸோ சந்திரா அப்படிங்கிறவங்கிற பேரில் இருக்குது. டிஓபி, ஓனர் ஐடி எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இதை செலக்ட் பண்ணுறோம். ஏரோ மார்க். ஓகே, நியூ ஜிஎம்னு கீழே இருக்க பார்த்தீங்களா, நியூ க்ரோத் மானிட்டரிங்க நியூ ஜிஎம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா க்ரோத் மானிட்டரிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே என்ட்ரு பண்ணிடுவோம். நாமளே டிஃபால்ட்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் ஆகிடும். ஸோ இதுலேயே வந்து வியூ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம க்ரோத் மானிட்டரிங் பண்ணி இருந்தோம் அப்படின்னா எந்த மாதம் பண்ணால் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அப்படியே பேக் வந்துடுவோம். அடுத்து ட்ரை ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 மாதம் முடிஞ்ச மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஆஃப் கொடுப்போம். ஸோ அப்படி நம்ம வந்து ட்ரை ஆஃப் கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கணும். எனக்கு முடிகிற ட்ரை ஆஃப் மாடு லிஸ்ட்டு தான் வச்சுருக்கேன். இருங்க, 430106919962. ஓகே, ப்ராசஸ். ஸோ இந்த மாடு தான். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆஃப் கொடுக்கணும். ஸோ நம்ம ட்ரை ஆஃப் கொடுக்க வேணாம், அவங்களே கொடுத்துக்குவாங்க.
ஸோ இவ்வளோ தான் ட்ரை ஆஃப் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மில்க் சாம்பிளிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு நம்ம ஒரு சாம்பிள் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த டேகோட ஐடி போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த மாட்டோட சாம்பிள் நம்பர் ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எம்ஆர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் எம்ஆரோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, மில்க் சாம்பிளிங், க்ரோத் மானிட்டரிங், ட்ரை ஆஃப். ஸோ எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஏதாவது திருட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காட்டி கொடுத்துரும் நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத. இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ அனிமல் ஸ்டேட்டஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மேலேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நம்பர் போட்டு பார்ப்போமா, 43 நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம் நம்பரே போடுவோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஸ்டேட்டஸ் எல்லா சர்வீசஸுமே வந்துடும். இதில் நம்ம வந்து சர்வீசஸையும் ஃபில் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டிங்கா, அனிமல் மேனேஜ்மெண்ட்டா, இல்லை என்ன அப்படிங்கிறது. பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டிங் போட்டோம் அப்படின்னா மில்க் ரெக்கார்டிங் மட்டும் உங்களுக்கு வரும். எப்போ மில்க் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். சாம்பிள் ஐடி எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில சாம்பிள் ஐடிஸ் அவங்களே அசைன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே பார்க்க போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஐடி நம்ம தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அனிமல் ப்ரீடிங், எப்போ ஊசி போட்டாங்க பார்த்தீங்களா, ஊசி எப்போ போட்டிருக்காங்க, எப்போ செனை பார்த்துருக்காங்க, எப்போ கண்ணு போட்டது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிளியராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. புல் ஐடி முதல் கொண்டு. அவ்வளோதான் இந்த புது ஆப்பை பற்றி சொல்ல வேண்டியது. வேறு எதுவும் பெருசாக இல்லை இந்த புது ஆப்பில். இதில் அப்டேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம என்ன மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மொபைல் நம்பரை, புது மொபைல் நம்பரை நம்ம இதில் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு பண்ணிக்கலாம். ரீசெட் பாஸ்வேர்டில் போய்ட்டு நம்ம பாஸ்வேர்டு தேவைப்பட்டால் ரீசெட் பண்ணிக்கலாம். நான் என் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓடிபி வராத இருந்ததே வந்துச்சா அப்படின்னா ஓடிபி வந்துருச்சு. ஸோ லாகின் ஆகி தான் இவ்வளோ விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.